சரியா? நான் கதைச்ச விஷயம் என்னென்றால் தான் அப்ப எங்கட இதன்படி நாங்கள் சில ரெஃபரன்ஸ் புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்ப சில டவுட்டுகள் அப்படி வந்தால் நாங்கள் எந்த புத்தகத்துல தேடி எது சரியென்று ஏற்றுக்கொள்ளும். இப்போ நாங்கள் ஒண்ணுமே ஒரு வெப்சைட்ல கூட சர்ச் பண்ணி இந்த டவுட்டை கிளியர் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் வெப்சைட்ல வந்து இருக்கிற தகவல்கள் யாவும் உண்மையானது என்று சொல்லி ஒரு தரம் உறுதிப்படுத்தேன். அதுல நான் விரும்பினாலும் ஏதாவது ஒரு தகவலை போடலாம், யார் விரும்பினாலும் ஒரு தகவலை போடலாம். அவ அன்ஆதரைஸ்ட் இந்த கருத்தை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு பொது பரீட்சைக்கு அப்ளை பண்ணிடலாம். சும்மா ஏதாவது டேட்டா வேல்யூகள் அல்லது சும்மா எங்கள்கிட்ட இருக்கிற அறிவின்படி இது சரியோ புள்ளியோ ஒன்று செக் பண்றதுக்கு நாங்கள் சும்மா அந்த இதுல போய் நெட்ல போய் சர்ச் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணலாமே தவிர அதுல வர விஷயத்தை 100% எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஏற்றுக்கொள்ளலாம். இது ஒவ்வொரு மாணவருக்கும் கற்பிக்கிற டீச்சரால கொடுக்கப்பட வேண்டிய அறிவித்தல். நீங்க எந்த ஒரு சப்ஜெக்டுக்கு தண்ணிலும் வெப்சைட்ல தேடுறீங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்ல அந்த விஷயம் வந்து 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்க வேண்டும். ஆனா அப்படி இருக்கும்ன்றது எந்த உத்தரவாதம் இல்லை. அப்ப நாங்கள் ஸ்டாண்டர்டான புக் தான் பார்ப்போம். இப்ப நான் எபின்ட புக் அப்படின்னு கெமிஸ்ட்ரிக்கு பாவிக்கணும். பொதுவாக எபின்ட புக் பாவிக்கணும். இப்படி சில அங்கீகரிக்கப்பட்ட புக் இருக்கு. வெப்சைட்ல இருந்து எடுக்கலாம், அல்லது நீங்கள் புக் ஷாப்ல வேண்டும். அது நீங்க போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் படிக்காம விட்டுட்டு போடுங்க. சரிதான்? இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து என்ன ஒழுங்கா தமிழ்லதான் நோட்ஸையை வாசிக்கலாம். சரி, அப்ப அதுல ஐதர்சன் ஆரியா கீலியத்தின் அணு ஆரியா கூட பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் போட்டிருக்கிற கிராஃபின் படி ஐதரசனோட ஹீலியத்துக்கு ஆற கூடன்னு தான் போட்டிருக்கோம். அப்ப ஐதரசனோட கீலியத்துக்கு ஆற கூடன்னு தான் நாங்களும் பழைய சிலபஸ்ல என்ன செய்யலாங்கடா படிக்கிறாங்க. சரியா? அப்ப அதுக்கு நாங்கள் முந்தி சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால் ஐதரசன் கரு ஒரு புரோத்தனை மட்டும் கொண்டிருக்கு. ஐதரசன் கரு ஒரு புரோத்தனை மட்டும் கொண்டிருக்கு, ஒரு இலத்திரனை கொண்டிருக்கு. அப்ப இந்த ஒரு புரோத்திரன் இந்த இலத்திரனை கவரும். ஒரு புரோத்திரன் இலத்திரனை கவர். இதற்கு ஒரு இலத்திரனுக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்குதான். அந்த வேகம் காரணமாக இதற்கு ஒரு மைய நீக்க விசை என்று ஒன்று தொழிற்படும். சரியா? இல்லைன்னா கருவுக்குள்ள வந்து இல்லை இந்த இலத்திரன் புலவணும். முதல் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுக்கு. கரு நேரேற்றம் பெற்றது, இலத்திரன் மறையேற்றம் பெற்றேன். வெளியோட்டுல இது என்ன இருக்கிறது, இழுத்தா வந்து உள்ளே எல்லாம் புலவணும். அப்ப ஜே தொம்சன் அணு மாதிரி தான் வரும். ஆனா அது இல்லைன்னு உறுதிப்படுத்தப்பட்டாச்சு தானே பொறுத்தாட்டு பரிசோதனை. அப்ப இது உள்நோக்கி கவரப்பட இது வெளிநோக்கி மைய நீக்க விஷயம் தொழிற்படுறதால இது என்ன செய்ய இயங்கி கொண்டிருக்கு. சரியா? அப்ப ஹீலியத்தை கருதும் போது ஹீலியத்தின் கருவில 2 புரோத்தன் இருக்கு. ஹீலியத்தின் கருவில 2 புரோத்தன் இருக்கு. அப்ப இலத்திரன்களை நாங்கள் கருதும் போது இலத்திரன்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான். அவ இந்த வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரனுக்கு என்ன இல்லை, திரையிடல் விளைவு இல்லை என்று நாங்கள் சொல்லப்போம். சரியா? வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரனுக்கு திரையிடல் விளைவு இல்லை என்று சொல்லப்போம். அப்ப இந்த இலத்திரன் உணர்ற கருவேட்டம் வந்து பயன்பட கருவேட்டத்துக்கு சமனாக இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். அதுதான் நான் சொல்றேன். சட் வந்து சட்டிக்கு ஈக்குவல் என்ற மாதிரி கதைக்கிறீங்க சில பேர். சரி, கதைச்சா கதைக்கிறான். இது என்ன இது? இல்ல என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒத்த ஏற்றங்கள் வந்து ஒன்று ஒன்று தள்ளும். ஒரே ஓட்டுல இந்த 2 இலத்திரன்கள் இருந்தாலும் நாங்கள் படத்துல கூறி காட்டுற மாதிரி பக்கத்துல என்னது 2 குருவி மாதிரி சோடியாவா நிற்கும் இலத்திரன் இல்லதானே. இலத்திரன் என்பது ஒரு முகில். அப்ப இலத்திரனை நாங்கள் ஒரு ஓபிட்டல்ல தானே காட்டுறோம். அது இலத்திரன் முகில். அந்த முகில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல செறிவு கூடவாக இருக்கிறால நாங்கள் அந்த புள்ளிய பாயிண்ட் பண்றோம். அதற்கு வழியில இலத்திரன் முகில் அப்படியே செய்யும் புகார் மாதிரி தான் இருக்க போகுது. அவ இலத்திரனை ஒரு கல்லு மாதிரியோ ஒரு போல மாதிரியோ நாங்கள் கருதலாம். இலத்திரன் முகில், மறையேற்றத்தாலான முகில். அப்ப அந்த ஏற்றங்களுக்கு இடையில என்ன இருக்கும்னா ஒரு தள்ளு விசை இருக்கு. அப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஓடுதான் இருக்கு 2 இலத்திரன் இருக்குன்னு சொன்னால் இந்த ஏற்றங்களுக்கு இடையில ஒரு தள்ளு விசை வரும். அப்ப இதன் காரணமாக இந்த ஓடு விரிவடையும் என்று சொல்லி ஐதரசனோட ஆரை ஹீலியத்துக்கு கூட என்று நான் படிச்ச காலத்துல சிலபஸ்ல அப்படிதான் படிச்சேன். இந்த புக்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னால் கிராஃப் இப்படிதான் கிராஃப் ஐதரசன் கிராஃபுக்கு மேலதான் ஹீலியத்தின் அணுவாரைக்குரிய கிராஃப் இருக்கு. ஆனால் இப்ப இருக்கிற சிலபஸ் அப்டேட்டின் படி
இப்ப இருக்கிற சிலபஸ் அப்டேட்டின் படி இந்த விடயம் குறிப்பிடப்படையில ஐதரசனை விட கீழியத்துக்கு ஆற குறைவுன்னு சொல்லப்படுது. கருவேட்டம் அதிகரிக்குது, ஆகவே ஆற குறைவுன்னு சொல்லி நான் அணுவாரியை பற்றி படிப்பிக்காத இதை பற்றி இன்னும் கதைக்கிறேன். சரி, அப்ப எங்கட நுழைஞ்ச தாண்டின கன உண்மைகள் இருக்கு என்பதை நாங்கள் முதல் ஏற்றுக்கொள்ளணும். அதனால சில முடிவுகளை அறிவிச்சிருக்கிறார்கள். அந்த முடிவுகளின்படி நாங்கள் பயணப்பட்டு கொண்டு போக வேண்டியதுதான். அதுக்கான விளக்கங்கள் சில நேரத்தில் எங்கட தளத்துக்கு, இந்த தளத்துக்கு ஏலவேல் என்ற இந்த தளத்துக்கு எட்டாததாக இருக்கலாம். சில முடிவுகள் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்களையும் அங்கீகரிக்கப்பட்டும் இருக்கிறதாக நாங்கள் அதை உங்களுக்கு சொல்லுறோம். நாளைக்கே ஒருவன் வந்து இது இப்படி இல்லை, இனிமேல் இதை இப்படித்தான் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் அப்படியே சொல்லி தருவோம். அவ்வளவுதான். நாங்கள் அங்கே ரிசர்ச் செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லைத்தான். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். எங்களோட கைநூல்ல இருக்கிற விஷயங்களை நாங்கள் முதல் சரியான முறையில் ஸ்டடி பண்ணி கொடுத்தால் இந்த தேவையற்ற கேள்விகளுக்கான பதில் நாங்கள் தேட வேண்டிய தேவை இருக்காது. சிலபஸ் என்று வரையறுத்து இருக்குதானே, அன்லிமிட்டடா சிலபஸ் வச்சிருக்கலையே. அதனால நாங்கள் சில அதை பற்றி கதைக்கிறீங்கள தான். அப்ப ஐதரசன் உணர்ற கருவேற்றமும் பயன்படு கருவேற்றமும் சமன் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. திட்டமாக கீழியத்துக்கு சமனா இருக்காதுன்னு என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் கீழியத்துல இருக்கிற 2 இலத்திரங்களுக்கு முடியல ஒத்தேற்றம் தொழிற்படுறதால இவர் கருவேற்றத்தால் எழுத இந்த இலத்திரங்களுக்கு தள்ளப்படுறதால கட்டாயம் என்ன செய்யும், அது சமனா இருக்காது. இங்க கட்டாயம் குறைவா தான் இருக்கும். சட்டை விட சட்டு வந்து கட்டாயம் குறைவா இருக்கும். ஐதரசனுக்கு விலத்திரன் முகிலா இருக்கிறதால அந்த ஏற்றங்களுக்கு இடையில ஒரு தள்ளு விசை தொழிற்பட வாய்ப்பு இருக்கு. அது வேணும்னா உயர்வா இருக்கலாம், ஒப்பீட்டு ரீதியில நெருக்கமாக இருக்கலாம், இதுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சமனா இருக்கும் என்று சொல்லி எங்க ரிசோர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்க அதே டேர்மைத்தான் நான் பயன்படுத்தி இருக்கேன். என்னன்னு சொன்னால் எப்போதும் கருவேற்றம் பயன்படு கருவேற்றத்தை விட, அதாவது பயன்படு கருவேற்றத்தை விட குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த முடிவுக்குள்ள இருக்கிற உண்மைகள் எங்களுக்கு சில இடத்துல தெரியாமல் இருக்கலாம். அது எங்களோட விளக்கத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கலாம். சரிதானே? அப்ப கட்டாயம் கீழியத்துக்கு இப்படி இருக்காது. அதுல நீங்க இந்த குழந்தைகளை நான் வேணுமெண்டா ஐதரசன் இங்கிலீஷ் புத்தகங்களை சர்ச் பண்ணி பார்க்கறது, சமன ஒன்று சர்ச் பண்ணி பார்க்கணும். சில கேள்விகளுக்கு தேடி பதில் எடுக்கலாம், அதுதான் பிரச்சனை. சில கேள்விகளுக்கு தேடினா பதில் எடுக்கலாம். விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில சும்மா ஒரு கேள்வி ஒன்று வந்துட்டோம்னா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமான்றது சாத்தியப்படாத. இந்த கேள்விக்கு சில நேரத்துல பதில் கிடைக்கலாம். பயன்பட கருவேற்றம் நாங்கள் இருக்கா திருப்பி நான் எங்கேயாவது பார்க்கிறேன், பார்த்துட்டு சொல்றேன். சரியா? ஓகே, தேவையில்லாம குழம்பாங்க. நீங்க யோசிக்கிறது ஒன்று நல்லந்தான். கூற்றுகள்ல உண்மையாத பிரச்சனையா தான் இருக்கும். ஐதரசனுக்கு ஒருவேளை சமனா இருக்குமெண்டா கருவேற்றம் பயன்படு கருவேற்றத்துக்கு போதும் என்று சொல்லிவிட்டால் அந்த கூட்டு சிக்கலா தான் மாறும். இதுல பாருங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கேன். 2015 MCQ கேள்வி. இந்த விஷயம் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கு. 4வது MCQ 2015 4வது MCQ சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேள்வியை நீங்கள் ஆறுதலா எழுதி கொள்ளுங்க. சரியா? ஏன்னா இந்த கேள்வியில ஒரே விஷயம்தான் இந்த பயன்படு கருவேற்றம் சம்பந்தமாக இருக்கு. ஏனையவை எல்லாம் இனி நாங்கள் படிக்க போற விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இப்ப எழுதினால் உங்களுக்கு குழப்பமா இருக்கு. நீங்க இந்த கேள்வி போட்டிருக்கேன் தானே, நீங்க ஆறுதலா எழுதி கொள்ளுங்க. நான் இதுல சொல்லப்பட்டிருக்க தகவலை மட்டும் உங்களுக்கு வாசிச்சு சொல்றேன். நீங்க பிறகு இந்த இடத்துல கேள்வி எழுதி கொள்ளுங்க. இப்ப மற்றதில பற்றியும் கவலைப்படாங்க, அது நான் இனிதான் படிப்பிக்க முடியும். பாருங்க, அணுக்களின் இயல்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது என்று கேட்டிருக்கு. அப்ப கேள்விதான், அணுக்களின் இயல்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது? அவங்களுக்கு தவறான கூற்று கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு நாங்கள் படிச்சா தானே தெரியுமோன்றது. இப்ப நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கொள்ள. முதலாவது கூற்று சொல்லப்பட்டது அயடின் அணுவின் பங்கீட்டு வலு ஆரை அதன் வந்தர்வாளின் ஆரையை விட சிறியது என்று சொல்லி. நான் இன்னும் ஆரையை படிப்பிக்க, அப்ப அதை பற்றி நீங்க யோசிக்க வேண்டாம். 2வது கூற்று சொல்லப்பட்டது ஒட்சிஜன் அணுவின் முதலாம் இலத்திரன் நாட்ட நைதரசன் அணுவின் அப்பெருமானத்தை விட அதிகம் என்று சொல்லியிருக்கு. அப்ப இலத்திரன் நாட்டம் என்னன்னு நாங்க இன்னும் படிக்கல. 3வது கூட்டை ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க.
அணு ஒன்றின் அயனாக்கல் சக்தியை தீர்மானிப்பது அதன் கருவேற்றம் ஆரையும் என்று சொல்லியிருக்கு. அப்ப அயனாக்கல் சக்தி நாங்கள் படிக்கல தானே, அப்ப அதுவும் எங்களுக்கு எடுக்கலாது. அப்ப அதுவும் நீங்கள் சரியோ பிள்ளையோ என்று சொல்லிடாது. 4வது கூற்று, லிதியம் அணுவின் வலுவளவு இலத்திரனால், கவனித்துக்கொள்ளும், லிதியம் அணுவின் வலுவளவு இலத்திரனால், இது கரு, இது முதலாவது ஓடு, இது வலுவள ஓடு, வலுவள ஓட்டுல இருக்கிற இலத்திரன் இது. இதை பற்றி கதைச்சு, லிதியம் அணுவின் வலுவளவு இலத்திரனால் உணரப்படுகின்ற கருவேற்றம், இந்த இதால உணரப்படுகின்ற கருவேற்றம், இதுதான் இந்த பயன்படு கருவேற்றம். உணரப்படுகின்ற கருவேற்றம் 3ஐ விட குறைவாகும் என்று சொல்லியிருக்கு. 3ஐ விட குறைவாகும். இந்த கூட்டு சரியோ புள்ளியோன்னு மட்டும் நீங்கள் இப்ப யோசிச்சு கொள்ளுங்க. லிதியத்தின் வலுவளவு இலத்திரன் உணர்கின்ற கருவேற்றம், அதான் அந்த பயன்படு கருவேற்றம். அது உணர்ற கருவேற்றத்தான் பயன்படு கருவேற்றம். கருவேற்றம் 3ஐ விட குறைவாகும். 3 என்பது என்ன? புரோத்தண்ட ஏற்றம். 3 புரோத்தண்ட ஏற்றம் தான் 3. லிதியம் அணுவின் வலுவளவு இலத்திரனால் உணரப்படுகின்ற கருவேற்றம் 3ஐ விட குறைவாகும். அப்ப சத்தான் 3. சட் எஃபெக்ட் எப்போதும் 3ஐ விட குறைவாக இருக்க வேண்டும்தானே நான் முடிவு சொல்லியிருக்கேன். 2015ஆம் ஆண்டுல இது தொடர்பான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஆனா அதுல என்னண்டா, இந்த விஷயம் புதுசு, ஒருத்தர் பெருசா இதை பற்றி கதைக்கிறீங்க, அது வரைக்குமே இந்த விஷயத்தை பற்றி பெருசா ஒருத்தரும் கதைக்கிறீங்க. தவறான கூட்டு கேட்கப்பட்டிருந்தது. 5 விடையில திட்ட தெளிவான ஒரு தவறான கூட்டு வந்துரு. அவை இந்த கூட்டை சரியென்று எல்லா மாணவர்களும் எடுத்திருப்பார்கள். சரியா? என்றால் ஒரு தவறான கூட்டு 5ல் 1 கிடைச்சிட்டு, அவர்கள்ட்ட அறிவுக்கு உட்பட்ட ஒரு தவறான கூட்டு இருக்கு. இப்ப இதுல சொல்லப்பட்ட இதை பாருங்க, இது நான் படிப்பிக்கிற சாப்டரோட அப்படியே நெருக்கமா இருக்கு, நேரடியாகவே இருக்கிற மாதிரி. ஆனா முந்தி இதை படிப்பிச்சிருப்போம் ஒன்றுட்டா சின்னதுல இல்லைன்ற பதிலாம். இப்ப நாங்கள் திரையிடல் விளைவென்று சொல்லி குறைவென்று சொல்லிட்டு போயிருப்போம். அழுத்தம் திருத்தமாக இந்த விஷயத்தை பற்றி காய்ச்சிருக்க வாய்ப்பில்லை. லிதியம் அணுவின் வலுவளவு இலத்திரனா உணரப்படுகின்ற கருவேற்றம் 3ஐ விட குறைவாகும் என்று சொல்லியிருக்கு. ஆகவே இந்த கூட்டு சரி. கருவில இருக்கிற ஏற்றம் 3, அப்ப இது 3ஐ விட போதும் குறைவாக இருக்கும் சொல்லி. 5வது கூட்டும் நாங்கள் இன்னும் படிக்கல, அதனால அதை பற்றி நான் கதைக்கல. இப்ப பாருங்க, இந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி எப்படி மாறி இருக்கு. 2017 இதே கேள்வியை போட்டிருக்கு. 2017 சரியா? 2017 இந்த கேள்வி 9வது கேள்வியாக போடப்பட்டிருக்கு. இங்கே 5ல் ஒரு ஸ்டேட்மெண்டாக சொல்லப்பட்டிருக்கு. 5 விடையில ஒரு விடையாக சொல்லப்பட்ட விஷயத்தை ஒரு எம்சிக்யூவாக மாத்தி இருக்கார். தனி ஒரு எம்சிக்யூ. அதை நீங்க எழுதி கொள்ளுங்க. அதுக்கு உங்களால இப்ப விடை எடுக்க முடியும். அதை எழுதி கொள்ளுங்க. இதுக்கு இடத்தை விட்டுட்டு அதை எழுதி கொள்ளுங்க. கேள்விகள்ல சொல்லப்படுகிற தரவுகள் எவ்வளவுக்கு முக்கியமானது என்றதை நாங்கள் இதுல இருந்து விளங்கணும். விட வந்துட்டு விட்டுட்டு ஓடலாம். லிதியத்தின் வலுவளவு இலத்திரன் உணரும், லிதியத்தின் வலுவளவு இலத்திரன் உணரும் லிதியத்தின் வலுவளவு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம், பயன்படு கருவேற்றம் லிதியத்தின் வலுவளவு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம் லிதியத்தின்
வலுவளவு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம். பாருங்க, தரவு கொஞ்சம் தந்திருக்கு. லிதியத்தின் சட் வந்து 3 சாரணு திணிவு 7 தரப்பட்டிருக்கு. இது தரம் 5 விடையும் அப்படி இருக்குன்னு பாருங்க. முதலாவது விடை சக மூன்றிலும் சக மூன்றிற்கு சமன் என்று சொல்லியிருக்கு. முதலாவது விடை சக மூன்றிற்கு சமன். உங்களால இந்த முடிவெடுக்க முடியும். பயன்படு கருவேற்றம் சக மூன்று என்றது என்ன, பயன்படு கருவேற்றம் என்றா என்ன, பயன்படு கருவேற்றத்துக்கும் சக மூன்றுக்கும் உள்ள தொடர்பு உங்களால் எடுக்க முடியும். இதுக்கு சமன் என்று சொல்லியிருக்கு. சரியோ புள்ளி ஒன்று தீர்மானிச்சு கொடு. அடுத்தது சக மூன்றிலும் குறைவு என்று சொல்லியிருக்கு. சக மூன்றிலும் குறைவு என்று சொல்லி, மூன்றாவது விட சக மூன்றிலும் அதிகம் என்று சொல்லியிருக்கு. வாங்கின டீயை விட கூட குடிப்பீர்கள் யோசித்து கொள்ளுங்க. ஒரு கப்பில வாங்கின டீயை விட நீங்கள் அதிகமாக குடிக்கலுமா? பக்கத்துல இருக்கிற ஆட்டிய போடாம. சரியா? சக மூன்றிலும் அதிகமாகும் என்று சொல்லி. அடுத்தது சக 7க்கு சமனாகும். சக 7க்கு சமனாகும் என்று சொல்லி. 7 என்பது என்ன? முதல் அது திணிவன். அதுக்கும் கருவேற்றத்துக்கும் பயன்பட கருவேற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? சக 7லும் குறைவு என்று சொல்லி. சக 7லும் குறைவு. 2017 சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கூட்டை அப்படியே விடியா எதிர்பார்த்திருக்கு. அங்க சொல்லப்பட்டிருக்கு லிதியத்தின் வலுவள ஓட்டு இலத்திரன் வந்து 3லும் குறைவான உணரும் என்று சொல்லி. சரியா? அப்ப பாருங்க, இப்ப அந்த 15ஆம் ஆண்டு கேள்வியில சொல்லப்பட்ட ஒரு தரவே அப்படியே என்ன செய்யிருக்கு, அப்படியே வந்திருக்கு. அப்ப 3லும் குறைவு. அங்க 3லும் குறைவு என்பது சரி, ஆனா கேட்ட கேள்வி தவறானது. ஆகவே அது தெரியவில்லை. இங்கே அதை அப்படியே தூக்கி போட்டு உங்களுக்கு பயன்படு கருவேற்றம் சார்பு பயன்படு கருவேற்றம் கருவேற்றம் எப்படி வித்தியாசப்படுதுன்னு தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? இந்த கேள்விகள் போன வகுப்பின் இந்த வகுப்பின் நோட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். எழுதினதுல ஏதாவது விளக்கம் இல்லாம இருந்தால் நோட்ஸை வடிவா பார்த்து எழுதி கொள்ளுங்க. இந்த நோட்ஸ்ல இருக்கிற தமிழ் சில நேரத்துல உங்களை குழப்பு. அந்த தமிழ் எங்கட தமிழ் என்று நான் சொல்லல, ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற டேர்மை நான் அப்படியே போட்டுருக்கேன். நாங்கள் சில நேரத்துல வசனங்கள் வந்து கவர்ச்சிகரமாக இருக்கணும்ன்றதுக்காண்டி சில சொல்லுகளை மாத்திரம் நாங்கள் என்னென்றால் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிற தமிழை அப்படியே போட்டா என்ன செய்யும் சொல்லுங்க, அந்த வசனம் வந்து ஃபிட் இல்லாம இருக்கும். அதால உங்களுக்கு வாசிக்க ஞாபகப்படுத்திக்க எல்லாம் இடர்பாடா இருக்கும். அதுக்காண்டி நாங்கள் பொருத்தமான சொல்லுகளை சின்ன நேரத்துல என்ன செய்யணும் சேர்த்துக்கொள்ளும். சில இதெல்லாம் நாங்கள் அப்படி மாத்திரம் இல்லை. ஏனென்றால் வரைவிலக்கணங்கள்
அப்படி என்று வரைகளை நாங்கள் அதுல மாத்திரம் இல்லை. என் ஸ்கீம் கொடுக்கும்போது அந்த ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற அந்த டேர்முகளை மட்டுமே கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் இருந்தால் புள்ளிய கொடுங்கன்னு சொல்லுவார். அதன் காரணமாக நாங்கள் என்ன செய்யறோம், ஒத்த சொல்லுகளை தேடி கொடுத்து அது பிரியோசனம் இல்லை. அப்ப எல்லாரும் அதை சரியாக ஏற்றுக்கொள்ளணும்னு தெரியும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இப்படி சில தமிழ் என்ன செய்யணும்னா பொருத்தப்பாடு, இந்த உடை வசனங்கள் உடை, நீங்கள் அதுல சொல்லப்படுற விஷயங்களை கருத்துக்களை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் ஓகே. அதுல சிலது இப்படிதான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வேணும்னு சொன்னால் தியரி என்ன செய்யணும், தெளிவாக இருக்க வேணும். சரியா? இதோட நான் இதை நிறைவு செய்தவுடன் நாளைக்கு ஆவர்த்தன போக்குகள் இனி நாங்கள் அணு ஆரைகள் சம்பந்தமாக படிக்கலாம். ஆவர்த்தன போக்குக்கான காரணம் சொல்லிட்டேன். இனி அந்த ஆவர்த்தன போக்கால இயல்புகள் மாறும், என்னென்ன இயல்புகள் மாறும், அது என்ன தொடர்பில் இருக்கும்னு சொல்லி அடுத்த வகுப்பா. சரியா? நான் நிறைவு செய்தோம்.